கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேச வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். நீங்க வெளிப்படுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பல விதமான சூழ்நிலையிலே புதிய நாளுக்காக நம்ம வாக்குத்தத்தம் கேட்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். நம்ம சூழ்நிலை என்ன? தேவனுக்கு தெரியும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஒரு குடும்பத்துல சம்பளமே வராம இருக்கும். ஒரு குடும்பத்துல பலவீனத்தோடு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, நெருக்கப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சில குடும்பத்துல கடன் பிரச்சனை இருப்பாங்க. சில குடும்பத்துல வாழ்க்கையில நான் வாழ்வதா அவ்வளவுதானா அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். சில குடும்பத்துல எல்லாமே முடிஞ்சு போயிட்டு சொல்லி நினைச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அவர் உங்க மேல நினைவா இருந்தால் இன்னைக்கு உள்ள என்ன தேவை அவருக்கு தெரியும். இது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நிமிஷம் வரையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். என்னால இதுக்கு மேல அடுத்த ஸ்டேஜ் போக முடியாதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் அற்புதமாக ஆச்சரியமாக 2024 உயிரோட இருக்கேன். 2008 எனக்கு ஒரு ஆபரேஷன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த பையன் பொழைக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. கையெழுத்துலாம் வாங்கியாச்சு. 24 மணி நேரம் கழிச்சா இந்த பையனுக்கு ரிப்போர்ட் சொல்ல முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்தேன். 6 மாசம் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என் கூடயே இருக்கிற ஒரு நபர் எனக்கு மாந்திரியம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் பண்ணாங்க. ஒரு 13 லட்ச ரூபா கிட்ட அதே மனுஷன்ட்டே கொடுத்துட்டேன். மாந்திரியம் பண்ணியே வாங்கியிருக்காங்க. நான் செத்து போகணும், என் குடும்பம் எல்லாரும் செத்து போயிருந்து சொல்லி அழிஞ்சு போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரையும் நான் உயிரோட இருக்கேன். ஆனா எனக்கு மாந்திரியம் பண்ண பார்த்தா தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். இந்த புதிய நாளுக்காக என்ன தெரியுமா செய்தி? நான் சிறுமையும் எளிமையுமானவன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை இணைந்திருந்தால் உங்களுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லை, கடைசி வரையும் அவர் தான் துணை. என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்துட்டு இருக்கேன். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் தருகிற தேவன். எனக்கு வீடு இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் தருவார். எனக்கு ஒரு வியாபாரம் வேணுமா? கர்த்தர் தருவார். ஒரு நல்ல வேலை வேணுமா? கர்த்தர் தருவார். அவர் உங்க மேல நினைவா இருக்கிறார். அழகான வார்த்தை. கர்த்தர் என் மேல் நினைவா இருக்கிறார். அதை விட நமக்கு என்ன வேணும்? புதிய நாளுக்காக நம்ம ஜெபிப்போம், கேளுங்க. கர்த்தர் மட்டும்தான் உங்க குடும்பத்தை மீட்டு எடுக்க முடியும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நமக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கா? தாவீது ராஜாவுக்குள்ள இந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலை இணைந்திருப்பீங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவா இருக்கும்போது நமக்கு அவர் துணையாக இருக்கிறார். உலக மனுஷங்க இன்னைக்கு நான் இது செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க. ஆனா கர்த்தர் உங்க மேல நினைவா இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுது. என் வாழ்க்கையில நான் ரியலா பார்த்துருக்கேன். மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருவேன். நல்லா நம்புவேன், ஆனா கூடயே இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார். அவர் என் மேல நினைவா இருக்கிறார். அவர் என் மேல நினைவா இருக்கிறார். தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும். அவர் மட்டும்தான் துணை. அவர் மட்டும்தான் துணை. அவர் உங்க மேல நினைவா இருக்கிறார். அவர் மட்டும்தான் உங்களுக்கு துணையா இருப்பார். சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. புருஷனை நம்பி ஏமாந்து போயிடுவாங்க.
வேலைக்கு போகிற இடத்துல கூடயே இருப்பாங்க, அவங்கள நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் கர்த்தரோ உங்கள் மேலே நினைவாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணை செய்வார், அவர் உங்களுக்கு விடுதலை செய்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். என் தேவனே தாமதியாதீரும் என்று ஜெபிக்கிறார். நாமும் கூட ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பாதப்படியில் வருகிறோம்ப்பா, உங்க பாதப்படியில் காத்து இருக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் புது கிருபை தாங்கப்பா, புது அபிஷேகம் தாங்கப்பா, புது பலன் தாங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்கள் மேல அபிஷேகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுடைய சிரசு மேல ஆசீர்வதிங்கப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணவு சகலவிதமான ஆசீர்வாதங்கள் அவங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்ப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா, ஆவிக்குரிய கனிகளை தாங்கப்பா, ஆவிக்குரிய வரங்களை தாங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் பரிபூரணமா இருக்கணும்ப்பா. உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் வெறுத்து தேவனுக்குள்ளே இருக்கணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உம்முடைய வார்த்தையினால கட்டப்படணும், உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும், உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. 24 மணி நேரம் கர்த்தர் கூட இருங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பத்திலே அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்கப்பா. நாங்கள் கர்த்தரோடு இணைந்து வாழணும். இந்த கிருபை தாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தவாவியின் வாசம் பண்ணுங்கப்பா. உங்களோட இரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துங்கப்பா. இந்த நாள் எங்களுக்கு சகல காலத்திலும் தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதித்தாங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உங்களுக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. சகல காலத்திலும் கர்த்தர் கூட இருப்பார். அவர் மட்டும்தான் நம்ம கடைசி வரை துணையாக இருக்க முடியும். 9363064181 நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.